ஒண்ணுதான் உள்ள போயிட்டு உன் வாயனையும் மூண்டா வச்சுருந்தா உள்ள போயிட்டு சொல்றதுல அடி என்னடி என்னடி அண்ணம்பே
நினைச்சுன்னு நீ என்ன பண்ண போற? என்னடா வாய்க்காலுக்கு வைக்க போறது பையன் மட்டும் வாய்க்காலுக்கு வைக்க போறது. இது என்னடா இது கதையா? இது வாய்க்காலுக்கு வரப்புக்கு போறது பையன், வாய்க்காலுக்கு வைக்க போருக்கு போறது பையனா? ஒன்னும் புரியலையே. இதுக்கு என்ன கேள்வி நான் சொல்றேன். என்ன கதை? ஒரு மந்த கரையில வைக்க போர் இருக்குது. சரி, இது ஒரு மந்தக்கரை. ஆமா, மந்தக்கரையில வைக்க போர் இருக்குது. எந்தெந்த மாடு பிடிங்கி தின்னோம்? இரு முதலமைச்சர் வராரு. பொறுப்பாக்கில் இருக்கிற போர் போட்டு வச்சிருந்தா, பொறுப்பாக்கில் போடு போட்டு வச்சிருந்தா பக்கத்தேரியில மாடு பிடிக்கிற எங்க பாபு உன் காதல எப்படா போய் கேட்டது? அந்த பொறுப்பாக்கில் போடுகிற போற அம்மா கேட்கிறாங்க. ஆமா, நல்லா 10க்கு 10 ரூம்ல குத்த சொல்றான் அக்கா. வெறும் மூஞ்சி தண்ணி இருக்கோ, தண்ணி இருக்கோ, கவர்மெண்ட் வாய்க்கா இருக்கோ. ஆமா, ஏரியை திறந்து விட்டு வாய்க்கால தண்ணி போனோம். கண்டவன் மாடம் மாறுவான், கண்டவன் மாறுவான்டா. கண்டவனுக்கு பொறுத்த வையா ரெண்டாமா கேட்டா கண்டவனுக்கு பொறுத்த போண்டா. மாதா 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 பிதா பிதா குரு குரு தெய்வம் தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் குரு தெய்வம் கற்றோர் கற்றோர் கருணையற்றோர் கருணையற்றோர் நம்மளை எல்லாம் பெற்றோர். நம்மளுக்கு எல்லாம் பெட்ரோல் இல்ல டீ சொல்றேன். பெட்ரோல் பெட்டை தாய் தம்பகள் வீட்டுல இருந்தாலும் வேற தங்க மகள் இவர்கள் தம்பி நான் வெடி போட போறேன்டா. வெடி போட போறேன். ஆமா, வெடியா போட போடா. எல்லாம் எங்க வீட்டுக்கு போங்க. அம்மா பாப்பா வெடி போட போதா வீட்டுக்கு போ. ஏந்து மாமா வீட்டுக்கு. இப்படி ஏன் வீட்டுக்கு போக சொல்ற? நீ தான் வெடி போட போற. நீ அந்த வெடிலடா விடி கதை. விடி கதை போறம்போது வெடியா வெடி பாப்பா சித்திர மாசம் ஆயம் ஆட்டங்குது. மூஞ்சியா தின்னு எனக்கு தாண்டா போடுவாங்க. சொல்றதா ஐயா சொல்லு. சொல்றதா அப்படி சொல்லல சொல்லல அப்படி சொல்லலாம். நான் அம்மா குடியா இருக்கேன்டா. எங்க அம்மால ஏத்து போட்டான். இரு இல்ல நீ சொல்லலாம். என் தாய் சந்தால நீ போறணும். உன் கால் சந்தால. ஆமா, யாரு நானு? ஆமா, நீ போறணும். அது எப்படி போறணுமா பையா? எப்படி ஐயா? கேட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறா. உனக்கு எந்த காலத்துக்கு விடாத சாப்பாடு கிடைக்கும். நீ சொல்றா தேடியா பையா? கவுந்துன்னு போனா நான் கவுந்துன்னு போனா பழம் கிடைக்காது. எனக்கு புல கிடைக்காது. மல்லாத பாவனியா மல்லாத பாவனியோ அப்படியே கவுந்துன்னு பூந்துனா அப்படியே நான் வந்து பூந்தனா தேவலாக அமர்ந்தவெல்லாம் சட்டு சட்டு சட்டுன்னு கொட்டாத சாட்டினா உனக்கு எல்லாம் வீடு வாச பாடமாகிறோம் பாடவோது எல்லாம் வந்து எங்கேயோ மல்லாத அடிச்சு பூந்து உரம் வாங்கி வந்துக்கிறோம் போல. நீ போடுற வெடி வெடியா இது போற மாதிரி போடு. யாரு யாரு சுகமா இரு இரு வெடி போடு பாப்பா. இரு மாமா இரு. சைலண்ட். ஆ யாரு யாரு சுகமா இருக்கும். யார யாரோ சுகமா இருக்கும். ஏறிட்டா ஆமா எரிச்சலா இருக்கும். மாமா எரிச்சலா வைக்குது. அக்கால குடிக்க அடிச்சு இறங்கிட்டா பயமா இருக்கும். இறங்கிட்டா பயமா இருக்கும். அதுக்கு பதில் வெடி போடணும். ஓ வெடி வெடிச்சா வெடிக்கணும். இல்ல பதில் அடி போடணும். கருப்பு சட்டைக்கார் கருப்பு சட்டைக்கார் காவலுக்கு கெட்டிக்கார் காவலுக்கு கெட்டிக்கார். இது பூட்டு சேர்த்த சொல்லாம கம்மியாடி கம்மியாடி சொல்லிட்டு வெடிச்சா அந்த பொம்மையாடி என்னடா தெரியும் பொருளை எடுத்துட்டியா ஒண்ணு புரிய. உன் காலுக்கு எப்படா கேக்குது? அந்த பக்கம் கேக்குதா? சரி சுத்தி முத்தி பார்த்தா சிண்டு படிச்சு இழுத்தா மல்லாட்ட கொடி சேர்த்து சொல்லாம கம்மியாடி கொத்து மாட்டாடா யாரு இந்த பையன் மகிழ் இது பூரா அது போய் வெடிக்காத வெடியா போடு. வெடிக்காத வெடியா தண்ணியில் நம்பி போடு. உம்மாளத்து மேல ஒப்பம் வச்ச என்னன்னு சொல்லு. உம்மாளத்து மேல ஒப்பம் வச்ச என்னன்னு சொல்லு. எங்க அம்மா இது மேல எங்க அப்பா வச்சானா? ஆமா தெரியலடா. ஓ தெரியல. உன் வெடி நீ வெடி. ஏன் வெடி நான் வெடிக்கிறேன். நான் வெடிறேன். ஆமா என் வெடிக்கு பதில் சூரியன். உன் வெடிக்கு பதில் சூரியனா? ஆமா. எப்படி
எப்படி தெரியுமா? காலையில உதயம் போது ஏற சுகமா இருக்கா? ஏற சுகமா இருக்குது. மணி டைம் ஏறிட்டா? ஒரு மணிக்கு ஏறிட்டா? எரிச்சலா இருக்கும். ஆமா. இந்த மாதிரி நேரத்துல இறங்கிட்டா பயமா இருக்கும். அதான் பதில். உன் வீட்டுக்கு சரி வா வீட்டுக்கு போலாம். அம்மாட்ட புடிட்டு போறேன். அம்மாட்ட கூட்டு போனா அம்மாட்ட புடிக்கிட்டு போனா நாங்களா சும்மா இருப்போமாடா. நீ என்னடா மேட்ட எடுத்து போட்டாடி விட மாட்டேன். அம்மாட்ட புடிக்கிட்டே வேடியே வேடியே புடிக்க காட்டணும். நான் வெடி புடிங்க காட்டுறேன். இப்ப நாத்து நட்டு வைப்போம். எங்க வாத்தா எனக்கு என்ன வீடு காரணம் கேக்குறேன். எனக்கு என்ன கேக்குறேன். உம்மாலத்து மேல ஒப்பா வச்சோன்னு கீழே இருக்குது பீடம். மேல இருக்கிற அரிசி சிவபெருமா. அதான் சொன்னேன் நானு. ஆமா அம்மையும் அப்பனும் இருக்கிறாங்க சொன்னங்க. போய் நாளைக்கு குத்து போனோம் போ. ஆமா ஆமா தம்பி சொல்லிட்டேன். தம்பி என்னடா ஊரு இது? என்ன ஊரு இது? தம்பி என்னடா ஊரா? ஆமா ஏன்ட்டு சூத்து கழுவறதுக்கு கல்யாணத்துக்கு என்ன வந்து தம்பின்னு கூப்பிடுதே இன்னைக்கு. என்ன பண்ணுவேன் ஏதோ நேரம். என்ன பேச விட்டாதான் பேசுறது. விளக்கம் இது என்ன ஒரு கேட்ட. இதுதான் மேட்டாம்பேடு. ஆமா எதுக்காக தெருக்கூத்து? வீட்டுல படுத்தா கரண்ட் பில் அதிகமா வருதா, அதனால ஆளுக்கு ஒரு பாய் ஆளுக்கு ஒரு தலைகாணி எடுத்துட்டு வந்து போட்டு நம்ம படுத்து தூக்கிட்டு போலான்னு பெறாத்துன. அது மட்டும் இல்லையம்மா வருஷத்துக்கு ஒரு டைம் ஆட்டோ வைப்பாங்க. அந்த ஆட்டோக்காரன் கெட்டிக்காரன் விடியற வரைக்கும் தாலியா இருக்கலான்னு எங்க மாமா மாட்டுக்காரன் மோகன் மாமா அதுக்காக தான் வச்சிருக்காங்க. அதனால இப்ப தெய்வத்துக்கு வச்சிருக்கேன். ஆமா என்ன சாமிடா? சாமி பேர் என்னது? முத்துமாரியம்மன். அப்படி பண்ற முத்துமாரி அம்மனுக்கு முத்துமாரியம்மன் பாதத்திற்கும் ஊர்தல பாதத்திற்கும் ஆமா நாட்டம பாதத்திற்கும் கௌசல்யா பாதத்திற்கும் கவுன்சிலர் உமாதலர் பாதத்திற்கும் ஆமா வார்டு நம்பர் பாதத்திற்கும் சின்னஞ்சிறு பிள்ளை ஆறு மாமா பேரை சொல்லாமல் நாளை பேராசிரியர் அவர் பாதத்திற்கும் ஆறு சின்ன மாமா பொட்ட மாமாவுக்கும் பொட்ட நானா நான் மட்டும் பொட்டை கிடையாது. நம்ம சமாளிக்கிற மொத்த பொட்டி இங்கதான் இருக்குது. அதுல மூத்த பொட்டே இதுதான். இன்னும் 10 நாளைக்கு நீ புடவை கண்ணு போறதுக்கு சொன்ன போ. தம்பி வணக்கம். வணக்கம் வணக்கம் விளக்கம் சொன்னா தெரியும். உனக்கு கல்யாணம் ஆயிட்டு? ஆயிடுச்சுடா. கல்யாணம் ஆயிட்டு. ஆயிடுச்சு. வயசு வரல நீ வர வைக்க போறியா? அம்மா என்னம்மா நான் செய்யறதுல என் மாமன் செஞ்சுன்னுக்கிறாரு. நீங்க செஞ்சுட்டு போறாரு. நீங்க ஒரு நாள் தானே. உன் பேரு சுந்தரவள்ளி சுந்தரவள்ளி சுந்தரவள்ளி. அது மட்டும் தெரியும்.
வேண்டும். ஆமாமா. என் கணவன் வேணும். கணவன் பேரு ஜலகண்டாசுரன். 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 என் நாடு. ஆஹா. ஜலகண்டாசுரன். ஜலகண்டாபுரி. அது மட்டும் தான் தெரியும். ஆமா. ஜலகண்டாபுரி நாடு. ஏன் நம்ம தெரியவில்லை. தெரியவில்லை. மன்னர் அழைத்திருக்கார். ஆமா. சொல்லிட்டோடா. சொல்லிட்டு வரோம். நீங்க ஒரு விக்கி ஏன் பொண்டாட்டி சுந்தர் வள்ளி நீ விடி விடிய விடி விடி நீ விடி 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 விடிய வரும். என்ன ஒரு கஜயத்தை வாச்சு சொல்லிக்கலாம் அப்படிதான் மரியாதை. இதோ நல்ல நேரத்தில் ஆயா. யார் வச்சாங்க உனக்கு காசு எடுத்துன்னு வந்து தான் சொல்றேன். உனக்கு என்னடா அந்த ஊர்ல காது கேக்குது எப்படி கேக்குது? அப்பப்பா என்ன கை வைக்கிற யாருங்க 100 ரூபாய் கொடுத்தா? மதிவிட்டு மரியாதைக்குரிய ராஜி விட்டு அண்ணா பேர சொன்னார். இதோ நல்ல நேரத்தில் மேட்டாமேன நன்னகரத்தில் இருக்கக்கூடியான நம்மளை போல நாடக ஆசிரியர் நாடக கூத்து வாதியா அதோ காத்தவராயன் ஆயா. படையாட்சி காத்தவராயன் என்று சொல்லக்கூடிய அப்பர் அவர்கள் மறைந்த மாமையதை அவர் தந்தையுடைய புகழும் பெருமையை பேச வேண்டும் என்று அதோ என் கம்பெனியில் அதோ துளசி நாடக சபாவில் கம்பெனி ஓனர் அவர் தங்கை பிள்ளையார் கொனியான கணபதிக்காக கொடுக்க ரூபாய் 100 லட்சமா இருந்து அருள்வாளிக்க வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன். அந்த பக்கம் வச்சது யாரு? அந்த பக்கம் வச்சது இவரு. ஆமா எத்தனை எல்லாருக்கும் வைக்கிறே அடங்குது. இதோ மேட்டாவடைய நன்னகரத்தில் முத்துமாரி அம்மன் பெயரினால் இதோ கணபதிக்காக கொடுக்க ரூபாய் 50 லட்சமா இருந்து அருள்வாளிக்க வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன். நடுவில் வச்சது யாரு? ராம்கே என்று சொல்லக்கூடிய ராம்குமார் என்று சொல்லக்கூடிய அன்பர் அவர் கணபதிக்காக கொடுக்க ரூபாய் 20 லட்சமா இருந்து அருள்வாளிக்க வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன். இன்னும் 2 நாள் இருக்குது. கடை திறந்தது எடுத்து வாங்கி விமான ஊத்தி குடிச்சிட்டு கோயிக்குள்ள பூந்து கடை பட்டு என் பொண்டாட்டிக்கு என்ன கேட்காம காசு குத்துறவன் யாரு? பார்த்து குத்தி குத்தி தான் இங்கே உட்காந்து பார்த்து குத்தி குத்தி தான் இங்கே உட்காந்து புடிச்சு புடிச்சுதான் முடியாக்கிறோம் நம்ம பக்காரு போய் ஆமா கோயிந்தோ ஆமா செல்ல கோயிந்தோ பக்காரு மாமா விக்கி அப்படி காலம் என்னுடைய மனைவி சுந்தரவள்ளி சீக்கிரம் வந்துட்டாளா? பாத்தியா என் பொண்டாட்டி நீ பாத்தியா? உன் பொண்டாட்டி நீ பாக்குறது ஏமா இப்படி இருக்கிற? என் பொண்டாட்டி நான் மட்டும் தான் பார்க்கணும். மகத்தங்க உள்ள விடு சீக்கிரம் உள்ள விடு. இப்பே விட்டுறேன். அரண்மனை வாய்ப்பாடியா கேட்டு திறந்து உள்ள விடு. அப்படி தானீங்களா? உட்கார வாங்க நீங்க உட்காருங்க. ஐயா ஐயா போடு. பொங்கூட்டுக்காரனா? பொங்கூட்டுக்காரனா? ஆமாடா. என் பொண்டாட்டி என் பவுனு என் தங்கம் என் பவுனு என் தவளி என் பொண்டாட்டி என் பவுனு என் தங்கம் என் குஞ்சி அம்மா பொங்கூட்டுக்கார அவரு ஆடி மாசம் ஆனா 200 ரூபாய் பெட்ரோல் போட்டுக்கிறானு அம்மா. இவனுக்கு மானுக்கு பால் மாறம் அது ஏத்துக்கிறானு மலையினூருக்கு வண்டிய ஏத்துன்னு போய் யார் அறக்குறான்னு இப்படியே உட்காந்து பாக்குறானு. சுடகுய நாய் முறைக்கிற மாதிரி முறைச்சினே பாக்குறது. எம்மா போய் சூத்துல இருக்கிற மயிறு புடுங்கலான்னு இவனுக்கு போவானுவேன். இவனுக்கு முன்னாடி இன்னும் 2 பேர் காத்துருந்து அவனுக்கு புடிங்க எடுத்துன்னு வருவானு. அங்கிருந்து உடையாந்தாங்க பாரு போய் முடியலன்னு அவங்க அண்ணன் என்ன திரும்ப பண்ணாரு. இவங்க அண்ணன் வேஷம் கட்டின்னு வந்தாரு. அவரு கதையை யாருக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அங்கிட்ட சத்தியம் வாங்கினாரு. நான் விடுவினாரு அந்த ஊர்ல. அண்ணன் என்ன பண்ணாரு? குடுக்குன்னு வந்தாரு மலையனூருக்கு போய் முடி கடைக்குன்னு குடுக்குன்னு வந்தாரு. மருந்து கடை போய் ஒரு குருணாமந்து 50 கிராம் வாங்கி அவர் மாதிரி சாப்பாட்டுல கலந்து காக்கா கும்பலா உட்காந்து பாரு. அந்த காக்காக்கு விசிறினார். காக்கா முத்தமும் செத்து போச்சு. காக்கா சூத்துல இருக்கிற மயிறு பிடிக்கணும் வந்து
இமா பசி இறகு இமா பசி இறகு இன்னும் அம்மா பசியா 2000 ரூபாய் பணம் எடுத்துருமா உக்கால ஒரே மயிர் கூட வாங்கி வரல குடுப்புக்காரங்க கொடுத்துருவாங்க பாட்டு குட்ட வந்து தான் என்கிட்ட கொடுக்க தானே நான் கொடுத்துறப்பெல்லாம் மயிறு நம்மகிட்ட அம்மா கூட்டுல சுத்தி பாடு பொண்டாட்டி உள்ள விடு உள்ள பாரியா உள்ள போடா வெளிய போடா வெளியே போடா வெளிய போடா வெளியே போடா போடா வெளியே இதுக்கப்புறம் அரசாங்கத்தை வேலை இல்ல வெளிய போடா வெளியே போடா ஆமா இதுக்கப்புறம் என்ன கூட்ட மாட்டீங்க கூட வந்து வெளிய போடா இதுக்கப்புறம் என்ன எதுவும் கேட்க மாட்டீங்க கேட்க மாட்டேன் நாளை பாத்துறேன் போடா என்ன சொல்றப்பா போடா வெளியே போடா வெளியே மகாராஜா நான் வெளியே போறேன் வெளியே நான் வெளியே போறேன் நீ உன் முன்னாடி சொம்பல தண்ணி எடுத்துவாங்க எதுக்கு கண்ணே சுந்தரவள்ளி ஏன் பவுடு ஏன் தங்கம் ஐயோ ஏன் பாட்டு என்ன பார்க்க ஆசையா பாடி வந்தா நான் கட்டி பிடிச்சி சுத்தனா எவனோ அடுத்த வீட்டு புள்ளைய தூக்கி சுத்தனையே மகாராஜா இருக்கிறவன் பட்டா நிலத்தை ஓட்டுறான் இல்லாதவனா பொறமாக நிலத்தை ஓட்டுறான் என்ன சுந்தரவள்ளி பகவான் இருப்பாய் கிடைக்காத பொண்டாடி கிடைக்குது என் பொண்டாடி எல்லாமே நல்லா இருக்கும் என் பொண்டாடி எல்லாமே நல்லா இருக்கும் பொண்டாட்டி தான் பார்க்க அழவா இருக்குது ஆனா எனக்கு ஒரு டவுட் மகாராஜா நீங்க ஹைட்டா இருக்கிறீங்க நான் ஹைட்டா இருக்கிறேன் பொண்டாட்டி பொண்டாட்டிமா குள்ளமா இருக்குது ரெண்டுக்கும் இப்ப பாத்தியா ஸ்கூல் பாட்டி வச்சு நிக்க வச்ச பாத்தியா ஸ்கூல் பாட்டி அது நிக்க வச்ச பாரு ஸ்கூல் பாட்டி நாங்க வீட்லயே அப்படிதான் இருப்போம் நீங்க ஸ்கூல் பாட்டி செய்யறோம் என்ன சுந்தரவள்ளி வாய்த்து பண்ணிவிட்டால் எப்படி திரும்ப வர வேண்டும் குச்சி ஆட்டம் ஏன் பொண்டாட்டி கூட குச்சி ஆட்டம் ஐயா உன் குச்சி சரியாகுதா உன் குச்சி சரியாகுதா நான் குச்சி சரியில்லைன்னா வீட்டுல பெண்ணே சுந்தரவள்ளி என்னுடைய வாத்தியம் விடாது நீ சுகமாக வாழ வேண்டும் ஒன்னு ஆரம்பம் பார்த்துருக்காங்க
உன்னை எதற்காக தெரியுமா அழைத்தேன்? இன்றைய தினத்தில் உன்னை எதற்காக அழைத்தேன்? அடி அண்ணா வராய் தாராடி. அண்ணனாகப்பட்ட அழகண்டாசுரன் அழைத்திருக்கிறார். அதனால உன்னை அழைச்சேன். நீ ஒருவரமாயிரு, அண்ணனை பார்த்துட்டு வரேன். சும்மா சும்மா அடிக்காதீங்க. சும்மா சும்மா அடிச்சா அடிக்காதீங்க. ஏன் பெரிய மாம்பு இருமாமா இரு. என்ன பண்ணுவேன் நானு? என்ன சும்மா சும்மா நீங்க ரெண்டு பேரும் அடிச்சா பெரிய மாம்பு அளவத்துல இருக்குது. எங்க இருக்குது? முட்டை உடைஞ்சாலும் உடையும். அந்த பெரிய மாம்பு சொயின்னு எழுந்து என்ன பண்ணும்? அது விஷத்தை போசுக்குன்னு கைக்கிறதுனா என்ன ஆகுமோ? விஷத்தை எப்படி வாங்கணும்? நீங்க ரெண்டு பேரும் முட்டி போட்டு நாங்க ரெண்டு பேரும் முட்டி போட்டு விஷத்தை சொல்லி வாங்கணும். அருமையா சிரிக்கிறீங்க. தம்பி ஏன் வாழ்த்து விடுறியா? நீ எப்படி வேலை வேண்டும்? இதோ வீர தீரத்தோடு சுகமாக வாழ்ந்திருப்பாய். உன்னுடைய சித்தமே என்னுடைய வாக்கியம். அண்ணா தம்பி, அப்படி இருந்தாலும் இந்த ஜலகண்டாசுரனை இப்பேற்பட்ட சபையின் முன்பாக ஒரு வார்த்தை ஒன்று. அண்ணி அண்ணி அண்ணா ஒரு வார்த்தை ஒன்று கேட்கலாமா? அண்ணா தம்பியாக ஜலகண்டன்
என்னை அழைத்த காரணம் தம்பி அண்ணா என்ன தம்பியே தேவர் மூவர் அனைவரையும் சிறைபிடிக்க வேண்டும். தேவர் மூவரை சிறைபிடித்து 3 லோகத்தை நாமே ஆள வேண்டும். உன் கருத்து உன்னுடைய கருத்துக்கு எதிர் கருத்து கிடையாது. போகலாம். புறப்படு. நில்லு மன்னவரே சரு நில்லு மன்னவரே சொல்லுவேன் ஒரு வாசனம் சொல்லு மறுப்பு பாட்ட பாடு அடித்த இப்படியே நின்று பாடு யாருக்கு எவ்வளோ ஏன் போனாடி கேவடியாவா புத்தரி ஓம் சக்தி பாப்பாக்கு பாட்டு சரியா வரல ஓட தேனு போனா யார் தேனு என் தேனு தான் வைக்கணும் பாப்பாக்கு வச்சுக்க மாத்தி எதிர் தடுக்கிறா ஏன் தடுக்கிறா எங்க போறீங்க 2 பேரும் ஏன் சிறப்பிட்டீங்க தேவர் பகை சரியாயிடுமா கையை பிடிக்கலாமா சுவாமி
அறுத்துருவங்க நான் தாய் வீடு போயிடுவனே வேணாங்க சுவாமி தாலி தாலி யாரு தாலி தாலி அடுத்தாலும் சரி நீ 2ஆம் தரமாக அவனை கட்டிக்கிறாலும் சரி எனக்கு 50,000 கொடுத்தாலும் சரி தாலி அறுத்துருவா பாவி வேணாங்க போகாதே போகாதே ஒரு பொல்லாத சொற்பானு நானும் கண்டேன் ஒரு பொல்லாத சொற்பானு நானும் என்ன சப்போர்ட் ஏன் போகக்கூடாது நீ உன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டியை கூட்டு நீ திறமையா கூட்டு அடிக்கிற உன் பொண்டாட்டி சூத்துல வாங்கி போறான் ஆனா உன் தம்பி இருக்கிறான் பாரு தம்பி பொண்டாட்டிட்டு போய் என்ன தெரியுமா பண்றான் என்ன பண்றான் ஒரே ஒரு அடி வாங்காண்டி ஒரே ஒரு அடி வாங்காண்டி நீ அடிக்கிறதெல்லாம் சிக்ஸ் ஒண்ணு கூட போறேன் சுவாமி போக வேண்டாம் என்ற நாடா பொல்லாத பாவிகள் நேரும் பூவையால் வார்த்தை கேளுமே நாடா சத்தியமா சொல்றேன் என் வார்த்தை கேட்காதவன் போறாத இந்த மண்ணோட போய் போன மாதிரி போச்சு வேணாங்க போன மாதிரி போச்சு எப்படி போவானோ எனக்கு தெரியாது தாம்பலம் வேணாங்க கை தாம்பலம் பெருசா தாம்பலமா ஆமா ஐயோ தாம்பலமா இந்த தாம்பூலத்துக்கு நான் எங்கடா போறது ஊர் மேல போ ஐயோ எப்ப ஆட்டோ வச்சு யாரு எங்கடா இருக்கிறாங்க அம்மா பேர் இருக்கிறாங்க ஆத்மா ஒரு ஆத்மா கேளு பிடித்தாம்பலம் பாப்பா நீ போய் என்ன பண்றாங்க என்ன பண்றா சீக்கிரமா புடி ஆடுங்க போட்டீங்களா நான் போட்டோ வீடியோ சுவாமி போயிட்டு வரீங்களா வரீங்களா ஓ தாம்பலம் பெற்று விட்டோம் நேராக தேவலோகம் புறப்படு ஆமாங்க ஆமா வந்து விட்டோம் இந்திராணி இருந்தால் சீக்கிரம் நல்ல காலம் இருக்கு காலத்தேர்வுல ஒரு பையன் வாங்கி ஓட போறான் காலத்தேர்வுல ஒரு பெண்குட்டி வாங்கி ஓட போறோம் இதெல்லாம் உண்மையா ஜக்கம்மா சொல்றா உங்க குடும்பத்துக்கே சீட்டு கட்டி வச்சிருக்கா
அந்த சீட்டாகப்பட்டது இந்த மேட்டா மேடு ஐநாரப்பன் கோயில்ல குதிரை புடுக்கல கட்டி வைக்கிறோம். அந்த குதிரை புடுக்கி அப்படியே ஆடுதோ அத போலவே இன்னைக்கு உன் குடும்பம் ஆட போடுது. ஐயா கெட்டியாடுற ஓ அந்த சீட் ஆகிறதுக்கு வழி சொல்லுங்க சாமி. அந்த சீட்டை ஊக்கணும்னா ஒரு கருப்பு கோழி ஒண்ணு கேட்கிற ஜக்கம்மா. எதுக்கு போய் வேணாமோ? வேணாம், கருப்பு கோழி பக்கத்துல ஒரு 6 அடி சூரியகாத்தி ஒண்ணு கேட்கறான். 6 அடி சூரியகாத்தி கேட்டதுல ஒரு வானல் ஒண்ணு கேட்கிறா ஜக்கம்மா. வானல் ஒண்ணு கேட்கிறான். ஓஹோ, ஒரு ஜல்லிக்கண்டு ஒண்ணு கேட்கிறான். 3 மல்லாட்டெண்ணை ஊத்தி தின்னா கொழுப்பு சத்து அதிகமாகுது, அதனால நல்ல எண்ணெய் கேட்கறான். ஓஹோ, கடுகு கொஞ்சம் கேட்கறான், மிளகா கொஞ்சம் கேட்கறான், ஆச்சு மிளகாத்தூள் கொஞ்சம் கேட்கறான். இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு MC கோட்டு ஒண்ணு கேட்கறா ஜக்கம்மா. ஓஹோ, MC வேணாம், இதெல்லாம் கொடுத்தது பத்தாத ஜக்கம்மாளுக்கு தட்சணை வைக்க சொல்றா. ஜக்கம்மாளுக்கு தட்சணை வைக்க சொல்றா. ஒரு 1000 ரூபாய் தட்சணை ஒண்ணு கேட்கறான். 1000 ரூபாய் இல்லைன்னா ஒரு 500 ரூபாய் கேட்கறான். ஒரு 300 ரூபாய் கேட்கறா ஜக்கம்மா. ஒரு 250 ரூபாய் கேட்கறா ஜக்கம்மா. ஒரு 200 ரூபாய் கேட்கறா ஜக்கம்மா. ஒரு 100 ரூபாய் கேட்கறா ஜக்கம்மா. அது இல்லைன்னா ஒரு 50 ரூபாய் கேட்கறா ஜக்கம்மா. ஒரு 11,000 வச்சு பார்த்துட்டு போறா சேரியா பையன். நம்ம வந்து வந்துடுச்சு இந்த வந்து ஏண்டா டேய் நான் மணிக்கில்ல குரங்கு நானு. நேரத்துல வந்த காரணம் என்ன? அம்மா வந்து என்னடா உங்களை தேடி உங்களை நாடி எழுத வந்த காரணம் நீ உங்களை தேடி உங்களை நாடி அழகண்டாபுரி ஆண்டவரக்கூடிய அழகண்டா சுரணம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். எதுக்கு வந்து இருக்கின்ற புடுங்குறதுக்கு வந்துக்கிறோம். சௌகரியம் அம்மா இந்திராணி தான் 2 பேரும் ஆட்டுன வீட்டுல ஊனு பண்றேன் போய் சொல்றா 2 பேரும். டேய், அப்படி இருந்தாலும் சாதாரணமா இருக்கக்கூடாது. பாஞ்சாலி கோயிலுக்கு பாரதம் படிக்கிறவர் யாருன்னா பாஞ்சாலி கோயிலுக்கு பாரதம் படிக்கிற மாதிரி தான் கூட்டணும். டேய் விக்கி, டேய் தலை கீழே காலு மேல வந்து பாதத்தை பண்ணி சொல்றப்ப சொல்லுங்க. நான் சொன்ன உடனே அந்த இந்திரன் என்ன தெரியுமா உரைத்தார்? தலை கீழாகும் கால் மேலாகும் இருவாரு ஓடியாந்து என் பாதத்தை பணிந்து போக சொல்லு அப்படின்னு இந்திரன் சொன்னாரு. அந்த இந்திராணிக்கிறாள் மரகா சூத்தி அவன் என்ன சொன்னா? அவன் என்ன தெரியுமா சொன்னா? கிடுக்கிடுன்னு ஓட சொல்ல பண்ருட்டிக்கு ஓடி போய் 1 கிலோ மலாட்டு பயிறு 1 கிலோ மலாட்டு பயிறு 1 கிலோ பொட்டுக்கல்ல 1 கிலோ எள்ளு 2 கிலோ வெல்லம் மொத்தத்தை வாங்கி பொடி வருவலா வறுத்து அவ வரல போட்டு உங்க வரலையால உங்க வழக்கையால குத்தி அப்படியே போட்டு நல்லா அப்படி தூணும். அம்மா தூவி மகர நீங்க கேளுங்க. பரபரன்னு தூவி பரபரன்னு தூவி அபுக்கம் போல சொன்னாள். படமா ஓடுதாங்களா? யாரு எப்ப என்று எந்த நாட்டு சேர்ந்தவருக்கு உன் பேர் என்ன எனக்கு தெரிஞ்சு வேண்டும். அழகண்டாபுரி ஆளக்கூடிய அழகண்டாசூரா முக்கோடி தேவருக்கெல்லாம் அதிபதி சபாரார் பட்டமாகிறவன். நீ எந்த பட்டம் வாங்கினாலும் நீ பட்டம் எடுக்காத கூட மாட்டானு நீங்க. அப்படி ஆனால் இங்க தேவலோகத்துக்கு வந்து காரணம் எங்களுக்கு வேண்டும். விடலா சண்டை வாடா வந்த வல்லமா மரியாதையா ஓடி விடுங்க.
தேவலோகத்தை நீ ஆள வேண்டுமானால் எல்லாத்தையும் மணியாரிட்டு கைக்கு விட்டிருக்கிறேன். அங்க இருக்குது பொன் திரும்பிடலாம். அவளை போட்டு கேட்டு வாங்கிக்க. ஓய்வு விடுங்க. நீங்க விடுற மாதிரி தெரியல எனக்கு. யார் நீங்க? ஆண்டு வரக்கூடிய சூரன் அவரு தம்பி ஜனகண்டா சூரன் இருந்துட்டு போங்க. இந்த தேவலோகம் வேண்டும். தேவலோகம் ரொம்ப போனதா? கொஞ்சம் போனதா? பெரியத்த போனதா? யார் போனது? நான் போனது தேவலோகம். கொடுக்க முடியாது. அம்மா போனதா, ஒக்கா போனதா, சித்தாத்தா போனதா? நீ மேட்டா மேடா அம்மா போனது. அம்மா போனது. சாதாரணமா நிக்காத. ஏய், தேவலோகம் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. சண்டை. நில்றா. டேய் வாடா. வாடா. வாடா சண்டைக்கு வாடா. டேய் வாடா சண்டைக்கு. வாடா சண்டைக்கு. வாடா சண்டைக்கு. வாடா. அடி இந்திராணி குட்டியே வாடி. உன்னை வாடி பொட்ட பையன் பொட்ட கோதங்க கிட்ட வராதடா. அம்மா கிட்ட வந்து அடியோதனம் அடிச்சு செத்துற பாருங்க. ஏய், ஒரே அடிதான் பட்டாலும் செத்துருவீங்க. தர முடியாது. நம்ம காலு கீழே இந்த தேவலோகம் நமக்கு ஆஹா சொந்தம். இப்பொழுது அடுத்து பரமக்குறளை கூட தபம் செய்ய வேண்டும். கைலாயத்தில் இருக்கும்படியான கடவுளை கோரி தவம் செய்ய கைலாய பரமந்தர்